போன கிளாஸ்ல முக்கியமான விஷயங்களை பார்த்துக்கிறோம். அதாவது வசனத்திட இறுதியில நாங்க எப்படி நிப்பாட்டலாம், என்ன ம் வகையில நிப்பாட்டணும் என்ற பகுதியை முழுமையாக பார்த்துக்கிறோம். அதுல பிராக்டிஸ் பண்ணி பேசிட்டு ம் வருவான்ல. பார்த்தேன். என்ன டவுட் கழிக்குதா? ஏதாச்சும் புதிய விஷயம் உண்டு, டவுட்டான விஷயம் உண்டு இதா? சொல்லுங்க. இல்ல. அப்ப நாங்க இன்றைக்கு அடுத்த இன்னும் ஒரு தலைப்புக்குள்ள போறோம். குர்ஆன ஓதுறதுக்கு ம் அடிப்படையானவைகள். அது குர்ஆன் ஓதுன்ற அமைப்புக்கு அடிப்படையான விஷயங்கள் மூன்று இது. ஒன்று நாங்க சொல்லுவோம் எழுத்துக்கள்ட ம் சரியான உச்சரிப்பு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது ம் ராகம் என்ற பகுதி, டோன் எடுத்து ம் ராகமாக ஓதுற பகுதி ஒன்று இருக்குது. மூணாவது ம் சட்டங்கள் என்ற ஒரு பகுதியும் இருக்குது. இதுல ம் முதல் பகுதியும் மூன்றாவது பகுதியும் நாங்க ம் டீப்பாக ஒவ்வொரு பகுதியாக நாங்க கிளாஸ்ல ஓதலுக்கூடாக ம் பிராக்டிஸ் பண்ணுவோம். இந்த இரண்டாவது ம் பகுதியை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க உங்களோடு ம் தொடர்பான விஷயம் உண்டு. அதைத்தான் நாங்க டீப்பாக ம் வைப்போம். சரி, ராகம்ங்கிறது உங்கள்கிட்ட இருக்கிற இயல்பான குரல்ல நீங்க ம் ஓதி பழகுறதுதான் ராகம். இது நீ ம் சரியா விளங்கிக்கோ. இன்னும் ஒருத்தரை போல எங்களுக்கு காப்பி பண்ணி ஓத முடியாது. எங்கள்கிட்ட இருக்கிற ம் இயல்பாக ம் அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்திருக்கிற டோன்ல தான் நாங்க ம் ஓதி பழகணும். ராகம் எங்கள்கிட்ட வரணுமெண்டா கட்டாயம் நீட்டுறதுங்கிறது கட்டாயம் நீக்கணும். நீட்டி ஓதுறது என்கிறத நாங்க படிச்சுக்கிறோம். ம் நீட்டுறது என்கிறது இருந்தா மட்டும்தான் என்ன செய்யலாம், எங்களால ராகத்தை சரியாக ம் எடுத்துக்கொள்ளலாம். எனவே ம் ராகம் எங்கிட்டது வரணுமா, நீட்டுதல்ங்கிறது கட்டாயம் எங்கிட்ட ஈக்கணும். நீட்டுறது ம் இல்லைண்டா ராகம் இருக்காது. ராகம் ம் இல்லைண்டா எங்களுக்கு ஓதுறது வராது. ம் சரியா? எனவே ராகம் ம் என்கிறது நீட்டுதல்ங்கிறது மிக முக்கியமான விஷயம். இப்ப பிரச்சனை என்னண்டா, இங்கதான் நீங்க சரியா விளங்கிக் நீங்க இதுவரைக்கும் படிச்ச இடங்கள்ல கூட சில இடங்கள்ல நீங்க மாட்டிக்கொண்டு தவிச்ச விஷயம்தான். நாங்க கிளாஸ்ல ம் புதிய வகையான உச்சரிப்பு முறைகளை படிப்போம். ம் ஆனா ராகம்ங்கிறது காலாகாலமாக ம் உங்கள்கிட்ட இருந்து ம் வார உண்டு. அப்போ ம் அடிப்படையில உங்கள்கிட்ட இருந்து வார ஒன்றோட புதிதாக ம் எழுத்துக்கள் படிக்கிற பகுதி புதிதாக சேருது. அப்ப அந்த இடத்துல என்ன ம் செய்யணும் கட்டாயம், எங்களோட உச்சரிப்பை மாத்தோணும், எழுத்துக்கள் ம் உச்சரிக்கிற வடிவத்தை மாத்தோணும். ஆனால் என்ன செய்யக்கூடாது, ம் எங்களோட டோன ம் ராகத்தை நாங்க விட்டு கொடுக்க கூடாது, மாத்தணும். மாத்தக்கூடாது. ம் ராகத்தை வச்சு ம் கொண்டுதான் உச்சரிப்பு மாத்தணும். அல்லது என்ன ம் நடக்கும், நாங்க பேசுறது ம் ஈக்கிறது ஒரு உலகத்திலும் ஓதுறது ம் வேறொரு உலகத்திலும் இருந்து கொண்டு நாங்க ஓத வேண்டி வரும். அது முறையல்ல, அது பிழை. ம் எங்கள்கிட்ட ம் இயல்பான ஓதலை நாங்க எடுக்கணும். அதுக்கு இயல்பாக ம் இருக்கிற டோன் நாங்க யூஸ் பண்ணணும். புதிய ம் எழுத்துக்கள் உச்சரிப்பை நாங்க அதுல பயன்படுத்தி வரணும். ம் சரி, இந்த ம் ராகம் என்கிறது வரணும் என்றால் நாங்க என்ன சொன்னோம், ம் நீட்டுறது என்ற பகுதியை நாங்க தெரிஞ்சுக்கணும். ம் சரியா? ம் இந்த இடத்த ம் கவனமா போய் பிடிச்சுக்கோங்க. உங்களிடத்துல நாங்க ம் குர்ஆன ம் எழுத்தெழுத்தாக ஓத பழகுறதுக்கு முன்னால இதுவரைக்கும் ம் படிச்சு கொண்டு வர எல்லாத்திர சமரியையும் கேட்போம். அப்ப அந்த நேரத்தில் நீங்க குழப்பம் இல்லாம சொல்லணும். அதுல ஒரு சமரி தலைப்பு நாங்க நேத்து கிளாஸ்ல படிச்சோம். வசன ம் இறுதியில் ம் வசன இறுதியிலே நிற்பாட்டுகின்ற ஒழுங்குகள் முறைகள் என்று பார்த்தோம். இன்றைக்கு நாங்க ம் பார்க்கிறோம் நீட்டுதலோடு ம் ராகத்தோடு தொடர்பான ம் விஷயங்களை பேசிக்கொண்டு வரோம். ம் நீட்டுதலுக்கு நாங்க அரபுல சொல்ற சொல் மத்து. ம் எப்படி? மத்து. மந்து. இந்த ம் மத்தை நாங்க ரெண்டா டிவைட் பண்ணுவோம். ம் ஒன்று மத்தினுடைய ம் அடையாளங்கள், இரண்டாவது ம் மத்தினுடைய எழுத்துக்கள். எழுத்து. ம் மத்தினுடைய அடையாளங்கள் ஃபதஹ் மத்து, ம் கஸ்ர் ம் மத்து, வம்மு மத்து. ம் இன்னும் ஒன்று இது என்ன, ம் மத்தினுடைய மத்து. அடையாளம். ம் இதுல பேர் என்ன? மத்தினுடைய மத்தினுடைய அடையாளம். 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 இப்போதைக்கு பேர் அதான். சரி, ம் இந்த பாக்ஸ் நீல ம் கலர்ல அடிச்சுக்கிற இந்த ரெண்டு பாக்ஸ்ல எது வந்தாலும் நீங்க என்ன ம் செய்யணும், ம் எவ்வளவுக்கு நீட்டணும், நீட்டி. எவ்வளவுக்கு நீட்டணுமா? ஒரு செகண்ட். ஆ, ஒரு செகண்ட் நீட்டி வரும். எஸ், ஒரு செகண்ட். ஒரு செகண்ட் தான் நீட்டணும். ம் இதுக்கு இதுதானே இந்த ம் மத்தியினுடைய அடையாளம் என்றது வந்துச்சுன்னா எத்தனை செகண்ட் நீட்டணும்?
மத்தனுடைய அடையாளம் வந்துச்சுன்னா அதுவும் ஒரு செகண்ட் தானே? அது ஒரு செகண்டா? 2 செகண்ட். நல்லா தான் நீக்கும் அது ஒரு செகண்ட் இடினம். மத்தியில் அடையாளம் வந்துச்சு என்றால் 3 செகண்ட். 3 செகண்ட். 3 செகண்ட் இடணும். ம். இந்த அளவுதான் மத்திட ம். நீட்டுதல் ம். தொடர்பான அடிப்படைகளுக்குரிய சப்ஜெக்ட். நல்லா விளையாடும். மத்தியில நாங்க ம். 2 பார்க்க போறோம். ம். நீட்டுதல் தொடர்பான அடிப்படையில் இதான். இன்னும் ஒரு பகுதி நாங்க ம். வாரம். இந்த வசனத்தை ஓது பார்ப்போம். அந்த பத்தக மத்து கசரா மத்து லம்மு மத்து இருக்குல்ல அதுக்கும் 3 செகண்ட் ஓதணுமா? அப்படியா சொன்னா நீட்டணுமா? இல்ல கேக்குறல்ல மத்தியின் அடையாளத்துக்கு மட்டும்தான் நீட்டணுமா? இல்ல அந்த மத்திர இது அடையாளத்துக்கு எழுத்துக்களை மட்டும்தானே 3 செகண்ட் சொன்னேன். அடுத்ததுக்கு ஆஹ் பாக்ஸ் தானே போட்டு காட்டின்னு இப்படி உங்களுக்கு இல்ல பாக்ஸ் அது அதோட ஒட்டி வருது இல்ல. அந்த மத்தியின் அடையாளம் போட்டிருக்கீங்கல்ல அதுக்காக வேண்டி தான் இந்த அதுக்கு மாதிரி கேக்குறேன். பாக்ஸ் அடிச்சு உங்களுக்கு போட்டிடணும். தெரியும் இந்த கேள்வி கேட்பீங்க. ம். இந்த பாக்ஸ் அடிச்சு என்ன ம். மீனிங்? எனக்கு இந்த பாக்ஸ் ம். சும்மா வந்து எப்படியா? என்ன காரணம்? நீங்க 2 வரணும்னு சொல்றீங்களா? அஹ்? இந்த இந்த அலிஃப் எழுத்து இருக்குல்ல அலிஃப் முத்து ஏ முத்து யா முத்து வா முத்து அதுக்கு 2 செகண்ட் விட்டுறாங்கல்ல 1 செகண்ட் விட்டுறாங்கல்ல. அதே மாதிரி மத்துடைய பத்தகா மத்து கசரா மத்து லம்மா மத்து அதுக்கும் அதே தானே. அந்த சவுண்ட் கேக்குது இல்லையே? தூரத்துல இருந்து காய்கிற மாதிரி இருக்குது. கேக்குது இல்ல? இந்த அலிஃப் யா மத்து வாவு மத்து இருக்குல்ல அது வந்தா 1 செகண்ட் அலிஃப் விலங்குல அலிஃபு. நீட்டுவோம்ல. அலிஃபு. அலிஃப் இருக்குல்ல அலிஃப் யா வாவ் எஸ். மத்து அலிஃப் எழுத்துக்கள். சுக்குன் மத் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வா, மத்தியினுடைய எழுத்துக்கள். வாவ் எழுத்துக்கள் அதுவும் பத்தக மத்து கஸ்ரா மத்து லம்மா மத்து இந்த சைடு இருக்குல்ல எஸ். அதுவும் அது எது வந்தாலுமே 1 செகண்ட் தான் நீட்டணுமா அப்படின்னு கேக்குறேன். எஸ். 1 செகண்ட் தான் ம். நிட்டணுமா? அப்படி கேக்குறீங்க அப்படியா? ம். ஆ ஆ. அலிஃப் ஆ. அப்ப அந்த அந்த இடத்துல மத்தியின் அடையாளம் இருக்குல்ல அதுக்கு மட்டும்தான் 3 செகண்ட் நீட்டணும். எஸ். பாத்தீங்க அதை மட்டும் தான் நாங்க வேலையை காட்டிக்கிறோம். அதுக்கு நாங்க பாக்ஸ் அடிக்கல. சரி சரி. எல்லாத்தையும் ஒண்டா காட்டலையே. ஆ இப்படி எல்லாத்தையும் ஒண்டா காட்டினா ஆ நீ கேள்வி அடிக்கலாம். சரி சரி. அது நாங்க தனியே தான் காட்டிக்கிறோம். காரணம் என்ன? சரி. நீங்க ம். தனியா 3 செகண்ட் நிட்டணும். இது ரெண்டு என்ன செய்யும்? ம். 1 செகண்ட். 1 செகண்ட் நிட்டணும். சரி சரி. சரி. உம் கடைசி இன்னொரு பகுதி மட்டும் இதுல வெட் பண்ணுவோம். பாப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த கடைசி ம். வசனத்தை ஓது பாப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إياك نعبد وإياك نستعين. நஸ்தஈன். எத்தனை செகண்ட் சாதாரண நீட்டி நிப்பாட்டுங்க? அது 1 செகண்ட் ஒரு விரல் மூடி 1 செகண்ட் நிட்டணும் கம்மியா அப்படியா? நிக்கணும். நஸ்தாயின் 1 செகண்ட் ஏ வந்திருக்கு 1 செகண்ட். ஏன் அது 1 செகண்ட் நிட்டணும்? மதுரை எழுத்து சுத்தம் மத்துடைய செய்யப்பட்டயா? ஏ எழுத்து வந்து சுக்குன்னு வந்திருக்கு. இங்கதான் நாங்க உங்களை இன்னும் ஒரு தலைப்புக்குள்ள கொண்டு போறோம். ம். நிறுத்தி ஓதுகின்ற இடத்தில் நீட்டுதலோடு ம். தொடர்பான விஷயம் அடிப்படைகள். இது ஒரு புதிய தலைப்பு. ம். நீட்டுதல் தான். எந்த இடத்துல ம். நீட்டுறது? இது வசனத்தினுடைய ம். நிப்பாட்டி ஓதுற இடத்துல வர மத்து. மிக கவனமா இருக்கணும். ம். இப்ப ம். உதாரணத்துக்கு ம். நஸ்தஈன் என்று நிப்பாட்ட போறீங்க. அப்படித்தானே? ம். இன்னொரு இடத்துல நிப்பாட்டிங்க ம். அப்படி ஈயக நஅ்புது வ ஈயக் என்று நிப்பாட்டினாலும் அந்த நிப்பாட்ட இடம். அப்போ ம். நிறுத்தி ஓதுகின்ற இடத்தில் ம். நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் ம். என்கிறது இந்த தலைப்பு. ம். இதுல 3 விஷயம் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது, ம். வசனத்துல ம். நிறுத்தி ம். ஓதும் எழுத்து சுக்கூன் செய்யப்பட்டிருக்க வேண்டும். எந்த எழுத்து இங்க ம். நிறுத்தி ஓதுறீங்க? நூல் இருக்கு. நூன். நூனுக்கு என்ன செய்றீங்க? சுக்குன்னு வச்சு சுக்கூனை நிப்பாட்டிருக்கீங்க. வச்சீங்க. இதுல முதலாவது விஷயம் சரியா இப்ப நடந்துக்குதா? ம். இதுல முதலாவது விஷயம் சரிதானே? சரிதான். சரி. இப்ப ரெண்டாவது வருவோம். அதற்கு முன் மத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று அல்லது ம். எழுத்துக்களில் ஒன்று வந்திருக்க வேண்டும். வந்திக்குதா? எதுக்கு முன்னுக்கு வந்திக்கணும்? அந்த நிறுத்தி ஓதுறதுக்கு முன்னாடி. நிறுத்தி ஓதுற எழுத்துக்கு முன்னாடி வந்திக்குதா?
யா வந்திருக்குல்ல. எஸ், சுக்கூன் செய்யப்பட்ட யா ஒன்று வந்திக்கு மத்தியினுடைய எழுத்துக்கள்ல ம் ஒன்று வந்திக்குது. ம் வந்திக்குதா? ஆ அப்படி என்றால் மூன்றாவது பருவம் அதற்கு ம் முன்னைய எழுத்தை 4 ம் அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு, அல்லது ம் இன்னொரு வகையில சொல்லலாம் 2 அல்லது 3 மூ செகண்ட்களுக்கு நீட்டி ஓதணும். அதற்கு முன்னைய எழுத்துனா ஆ எந்த எழுத்து? யாவா? யாவா? வெரி குட், அப்படிதான் ஐயும். யாவுக்கு சுக்குனருக்கு பக்கத்துல ஐனு. ஆ, ஐனத்தான் நீங்க எவ்வளவு நிட்டணும்? 3 செகண்ட் இல்ல 2 செகண்ட். ஆ, இப்ப விளங்கிச்சா? இப்ப சரியா? ஐனை நாங்க ஒரு செகண்ட் ம் நீட்டி ஓதலுமா? இல்ல. ஏலாது. ஏது அது இந்த அது? சுக்குன்னு வைக்கிறதுக்கு முன்னாடி ஆ, மத்திய எழுத்து வந்து சுக்குன்னு வச்சு நிப்பாட்டுறதுக்கு எழுத்துக்கு முன்னாடி மத்திய எழுத்து இருக்கனால அது 3 4 செகண்ட் நீக்கும். ரெண்டு ஆ, 3 செகண்ட். இது தொடர்பான கேள்வி அடுத்த பாடத்துல தொடரும். இப்படிதான் கேட்பேன். எப்படி கேட்பேன் தெரியுமா? ம் நஸ்தா ஐன்ல ஐனை எத்தனை செகண்ட் நிட்டணும் என்று கேட்பேன். 2 அல்லது 3 செகண்ட் சொல்லுவீங்க. திருப்பி அடுத்த கேள்வி கேட்பேன் என்ன? ம் ஏன் நீங்க 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி ஓதுறீங்க என்று கேட்டா, ம் இன்னைக்கு நான் கிளாஸ்ல விளங்கப்படுத்தினது மாதிரி தெளிவாக எங்களுக்கு பதில் சொல்றதுக்கு ரெடி ஆகிட்டு வரணும். இது அவளும் இன்னைக்கு படிச்ச ம் பாடம் அப்படியோ நீட்டுதலோடு ம் தொடர்பான அடிப்படைகளோடு விஷயம் மாதிரி எல்லாம் வருமா? எனக்கு இன்னும் ம் ஒரு சாப்டர் இருக்குது. மொத்தம் 3 சாப்டர். அது முடிகிறதோட ஒருத்துக்கு நான் போவோம். ம் 3 தொடர்பான அடிப்படையான விஷயங்களையும் ம் உங்களிடத்துல வினாவாக தொடுத்து ம் நீங்க சரியான விடைய சொன்னா ம் மட்டும்தான் அந்த பாடத்துக்குள்ள நாங்க என்ட்ராகும். ம் ஆக ம் நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் நல்லா ரெடி ஆகும். ம் ம் மெயினா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆ